ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அண்ட் இன்னைக்கு வீடியோவில் வந்து என்னோட டைரி எழுதுகிற ஹேபிட் பற்றி நான் ஷார்ட்ஸில் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதை பற்றி ஒரு 2 நிமிஷம் நான் சொல்லிடுறேன். டைரி எழுதுறது எவ்வளோ நல்ல விஷயம் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். 2020 ஜானில் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து கோவிட் என்டர் ஆகுது, ரெஜிஸ்டர் ஆகுது. அண்ட் வந்துட்டு 2020 மார்ச்லேருந்து நமக்கு லாக்டவுன் ஸ்டார்ட் ஆச்சு, சரிங்களா? அந்த லாக்டவுன் டைமில் நம்ம எல்லாரும் எவ்வளோ பயத்தோடையும் எவ்வளோ பீதியோடையும் இருந்தோம் அப்படிங்கிறது சொல்ல தேவையே இல்லை. நம்ம பார்த்த எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ரொம்ப லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுவேன் பயத்தில். நைட்டு மிட் நைட்டில் எழுந்திரிச்சு உட்காந்து டைரி எழுதுறது, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறது, சமையலுக்கு தேவையான அடுத்த நாள் தேவையானதெல்லாம் என்ன பண்ணுறது இந்த மாதிரிலாம் ரொம்ப லூஸ் மாதிரி தான் பண்ணுவேன். லிட்ரலி லூஸ் மாதிரி நான் பண்ணிட்டு இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி டைமில் டைரி எழுதியிருக்கேன். 2020 மார்ச் எண்டில் வந்து ஒரு நோட்ஸ் எழுதியிருக்கேன். என்னென்னா, ரொம்ப பயம். அப்போல்லாம் ஆரம்பித்த புதுசில் அவ்வளோ பயமாக இருக்கும்ல நமக்கு. அப்போ அந்த பயத்துலேயுமே ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த கான்ஃபிடென்ஸில் நான் எழுதியிருக்கேன், இந்த நாட்கள் வந்து சீக்கிரமாக கடந்து போயிடும் நமக்கு, இதை பற்றி ரொம்ப பயப்பட வேண்டாம். நீ ஒரு நாள் வந்துட்டு ஒரு 5 years கழிச்சுட்டு இந்த சிச்சுவேஷனை நினச்சி பார்த்து நீ சிரிப்ப. அந்த மாதிரி வந்து இந்த நாட்கள் வந்து ரொம்ப சீக்கிரம் நம்மளை கடந்து போயிடும். பயப்படாத, நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். ஏன் இவ்வளோ பயம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே டைரி நோட்ஸ் எழுதியிருக்கேன். அதை வந்து இப்போ வந்து நான் அந்த நோட்ஸ் எடுத்து படித்து பார்க்கும்போது என்னால் சிரிப்பை அடக்கவே முடியல. உனக்கு அத்தனை பயத்துலேயும் இவ்வளோ கான்ஃபிடென்ஸ் வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்ஸை படிக்கும்போது என்னோட கான்ஃபிடென்ஸ் எனக்கு தெரிஞ்சதை விட அந்த சீன் வந்து அந்த அன்னைக்கு நைட் எப்படி இருந்தது, எவ்வளோ பயப்பட்டேன் அப்படிங்கிற அந்த சீன் வந்து என் கண்ணு முன்னாடி அப்படியே லைவாக ஓடிட்டு இருந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அந்த பவர் வந்து நம்மளோட எழுத்துக்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணேன். நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன். டைரி எழுதுங்க, தினமும் என்ன நடக்குதுன்னு எழுதாட்டியுமே நமக்கு ரொம்ப சந்தோஷமான நாட்களோ இல்லை ரொம்ப வருத்தமான நாட்களோ நமக்கு நடக்கும் இல்லையா? அதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அதை ஒரு 5 years 10 years கழித்து படிக்கும்போது ஒருவேளை ஃபன்னாக இருக்கும், இல்லை அப்படின்னா ஓ இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி நம்ம வந்திருக்கோமோ அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தை நமக்கு கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நான் டைரியில் வந்து இந்த ரெசல்யூஷன் எழுதுறது, எனக்கு இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு எழுதுறது, அதை பெருசாக நான் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. சும்மா எழுதி விடுவேன், இதானா நல்லாயிருக்கும் அதானா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதி விடுவேன். ஒருவேளை அது நடந்தால் ஓகே, நடக்கலை அப்படின்னா அது நமக்கு விதிக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகிட்டே இருக்க வேண்டியதான், வேறு ஆப்ஷன் இல்லை. பட் அந்த இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு செம்ம ஃபன்னாக இருக்கும், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள், ஓகேவா? அண்ட் வந்துட்டு இந்த இது வந்து December 31st மார்னிங் வீட்டில் நடந்த விஷயங்கள் தான். நம்ம புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பெருசாக வந்துட்டு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் எதுவுமே மாட்டாமல் இருக்கு இல்லையா? பட் நான் வந்துட்டு என்னோட பேக்ரவுண்ட் ஒயிட் வால்க்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் இவர்கிட்ட கேட்டிருக்கேன். பிகாஸ் எல்லாமே வந்து நம்ம தான் ஃப்ரேம் ஒர்க்ஸ் ஃபோட்டோ ஸ்டுடியோவில் நம்ம தான் எல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறனால நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுதான் வச்சுக்கோங்களேன். ஸோ அவர்கிட்ட கேட்டிருக்கேன், நல்லா பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இந்த ஃப்ரேம் மட்டும் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு இதில் இருந்தனால இதை மட்டும் இப்போ மாட்டிடலான்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ஃப்ரேம்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் மாமியார் தான் மாட்டணும்னு சொல்லிட்டாரு. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சந்தோஷமான விஷயம் தான், அதை மாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அவரோட ஃபோட்டோ ஒன்று மாட்டினாரு பார்த்தீங்களா? அது வந்து எங்களுக்கு கல்யாணம் ஆகி 2வது வருஷம் அவருக்கு வந்த பர்த்டேக்கு நான் ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட கொடுத்து பென்சில் ஆர்ட் பண்ணி வாங்கின ஃப்ரேம் தான் அது, ஃபோட்டோ தான் அது. அதை வந்து ஃப்ரேம் பண்ணி அந்த வீட்லேயே நாங்கள் மாட்டியிருந்தோம். ஸோ அதை அப்படியே வந்து இங்கே கொண்டு வந்து நாங்கள் மாட்டிட்டோம். ஒவ்வொரு தடவை யார் புதுசாக வீட்டுக்கு வந்தாலும் அந்த ஃப்ரேம் பற்றி டீட்டெயில் கேட்காம போகவே மாட்டாங்க. அது அவ்வளோ அழகான ஒரு பென்சில் ஆர்ட், அது சூப்பராக இருக்கும். எங்கள் என்கேஜ்மெண்ட்டுக்கு எடுத்த ஃபோட்டோவை நான் அது மாதிரி ஆர்ட் பண்ணி கொடுத்துருந்தேன். அப்போ நான் சொல்லுவேன், பார்த்தீங்களா நான் உங்களுக்கு மறக்க முடியாத கிஃப்ட் கொடுத்துருக்கேன், எல்லாரும் அதையவே கேட்குறாங்க அப்படியெல்லாம் சொல்லுவேன். ஆனால் அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? நானாவது யார்ட்டையோ கொடுத்து ஃபோட்டோ வரைஞ்சி வாங்கினேன். பட் அவங்க வந்து என்னோட பர்த்டேக்கு என்னோட ஃபோட்டோ வந்து என்னோட ஃபேஸ் வந்து அவங்க செஸ்ட்ல வந்து போய் டாட்டூவே பண்ணிட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் இவர் பண்ணுவாரா அப்படின்னு நான் நினைச்சேன். இதெல்லாம் இவர் பண்ணுவாரா அப்படிங்கிறத விட நமக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒருத்தர் பண்ணுவாங்களா அப்படின்னு ஏங்கின நாட்கள் நிறைய இருந்திருக்கு. ஸோ ஃபைனலி அது ஒவ்வொன்றும் எனக்கு நடக்கும்போது இப்போ நினைச்சாலுமே எனக்கு ஒரு கூஸ் பம்ப் மொமெண்ட் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
அண்ட் அந்த டாட்டூ போட்டுட்டு வந்தோன்னே எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது. பட் சுற்றி எல்லாரும் இருக்கனால என்னோட எமோஷன்ஸ் வந்து என்னால் காட்டிக்கவே முடியல. அப்படியே ஸ்டன் ஆகி நான் நின்றுட்டேன், ஸ்ட்ரக் ஆகி. இன்னுமே அதெல்லாம் நினச்சா ஒரு மாதிரி பயங்கர எமோஷ்னலாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் ஒவ்வொரு வருஷம் அவரோட பர்த்டேக்கும் என்னால் முடிஞ்ச ஏதாவது ஒரு விஷயங்களை நான் பண்ணிடுவேன். லைக் வந்து என்னோட இமேஜினேஷனில் வந்து இவரை இப்படி பார்க்கணும், இவருக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய ஆசை இருக்கும் இல்லையா, அது எல்லாமே அவருக்கு நான் பண்ணி 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 அழகாக பார்த்துட்டே இருப்பேன். பட் அவங்க பண்றது அளவுக்கு என்னால பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதுல ஒரு 10% எனக்கு முடிஞ்சதை நான் அவங்களுக்கு நான் பண்ணிடுவேன். அண்ட் அவரோட பர்த்டேக்கு ஒவ்வொரு வருஷமும் அவர் எனக்கு கிஃப்ட் பண்ணுவாரு, என் பர்த்டேக்கும் அவங்க எனக்கு கிஃப்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்குமாடா அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சு ஆச்சரியப்பட்டிருக்கேன். நடந்துட்டு இருக்கு. டச்சோட அது கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் பர்த்டேக்கு வந்து கேக்லாம் வெட்ட வேண்டாம் அப்படின்னு அவங்க ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. ஒரு 2 இயர்ஸாவே சொல்லிட்டு இருக்காங்க. பட் நான் தான் கேட்காம பண்ணிட்டு இருந்தேன். இந்த வருஷம் அதனால கேக் நான் வாங்கவே இல்லை. ஆனா என் தங்கச்சிக்கு என் ஹஸ்பண்ட் ரொம்ப பிடிக்கும், மச்சானுக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு ப்ரௌனில ஒரு பர்த்டே கேக் பண்ணி எங்களுக்கே தெரியாம ஸ்விக்கியில போட்டு விட்டுருந்தா. பட் வந்துட்டு நைட்டு சீக்கிரம் நாங்க தூங்கிட்டோம். இந்த வருஷம் நியூ இயர் செலிப்ரேஷன்லாம் பெருசா பண்ணல, பயங்கர டயர்டா இருந்தது, தூங்கிட்டோம். ஸோ காலையில் எழுந்திரிச்சு மருதமலை போயிருந்தோம். மருதமலை போனால் ஒரு லட்சக்கணக்கில் கூட்டம் அங்கே இருந்தாங்க. பட் மருதமலையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, தள்ளு முள்ளு இருக்காது, அடிதடி சண்டை இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நீங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்கும்போது வேணாலும் போங்களாம், அழகாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் சூப்பராக போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அண்ட் விஐபிஸ் வந்தாலுமே அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நிறைய டைம் கேட்டிருக்கேன், விஐபிஸ்லாம் வெயிட் பண்ணுங்க, பொதுமக்கள் நிறைய பேர் ரொம்ப நேரம் கூட்டத்தில் இருக்காங்க, அவங்க தரிசனம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு மருதமலையில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அன்னைக்கு டே வந்து இப்படி தான் போச்சு. அண்ட் நல்ல ஒரு ராஜ அலங்காரத்தில் முருகனையும் தரிசிச்சாச்சுங்க. அண்ட் வீட்டுக்கு வந்து அம்மா வீட்டிலேருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க. ஸோ மத்தியானம் சிக்கன் பிரியாணி, மட்டன் சுக்கா அந்த மாதிரி ஒரு சிம்பிளான லஞ்சோட அன்னைக்கு டே ரொம்ப அழகாக போச்சு. இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட நியூ இயர் எப்படி போச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம சொல்லுங்க, சரிங்களா? அண்ட் கண்டிப்பாக ரொம்ப வளவள கொலன்னு பேசியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். என்னோட லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்க கூட பகிர்ந்துக்கிட்டதுல எனக்கு என்னன்னே தெரியல, ஏதோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ற மாதிரி நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன். பட் ஹோப்ஃபுல்லி கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் பேசிட்டு இருக்கேன் இத்தனையும் உட்காந்து, சரிங்களா? இந்த மாதிரி இன்னொரு அழகான வீடியோல திரும்பவும் நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் பண்ணிட்டே இருங்க. பாய்.